வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இஸ்ரோவுடைய ஜாப் அப்டேட்டில் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை வந்து நம்ம அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், SDSC ஷார்க் RMT 01/2025 டேட்டட் 16/10/2025 அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான போஸ்ட் என்ன, பே லெவல் என்ன, போஸ்ட் நேம் என்ன, பே லெவல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், அலவன்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது பே லெவல் எல்லாம் பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடும் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து நாங்கள் கொடுப்போம், ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இஸ்ரோ, DRDO, கேட், ஜாம், ஜாப்ஸ், ஜெஸ்ட், பார்க் இதை பற்றின அப்டேட் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலர் அப்டேட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நம்மளுடைய ரவுண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட். சரிங்களா, இந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் வந்து 2025க்கான ரிக்ரூட்மெண்ட் அப்டேட்டில் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய போஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது 17. ஓகேங்களா, ஸோ போஸ்ட் நம்பர் 17. ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது PCR, இந்த ப்ரொபல்டு கண்ட்ரோல் சென்டர் ஃபார் த ரசயானி, மகாராஷ்டிராவில் தான் உங்களுக்கான போஸ்ட் இருக்கும். ஸோ இதுக்கான ரிசர்வேஷன் அண்டு நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு வேக்கன்சி வந்து அன்ரிசர்வ்டு வேக்கன்சியாக இருக்குது. சரிங்களா, ஸோ அன்ரிசர்வ்டு வேக்கன்சி. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இன் கெமிஸ்ட்ரி ஃபீல்டு. ஓகேங்களா, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கிளாஸ் பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி. ஓகேவா, ஃபஸ்ட்டு கிளாஸ் பிஎஸ்சி வித் கெமிஸ்ட்ரி நீங்கள் வந்து மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ப்ளஸ் வந்து யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து டிகிரி வந்து வாங்கியிருக்கணும். ஸோ உங்களுடைய ஓவரால் டிகிரியில் முழுக்க 65% மார்க் இருக்கணும். ஃபஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டரில் எந்த மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய மொத்த 6 செமஸ்டர்லேயும் உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 60%க்கு மேலே இருக்கணும். சரிங்களா, ஸோ இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஓகேவா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஃபங்க்ஷனல் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது SSD BNRW SCH இதுக்கான முழு அப்சர்வேஷன் வீடியோ எல்லாம் நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஸோ இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இன் கெமிஸ்ட்ரி ஃபீல்டு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான பே அலவன்ஸ் அண்ட் ரேஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி வந்து 69,595 ருபீஸ். இதோடு சேர்த்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் பே, டிஸ்டன்ஸ் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், அச்சாரன்ஸ் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெர் DOS கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. சரிங்களா, ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 18 இயர்ஸ்லேருந்து மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 35 இயர்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் டு அப்ளை த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட் இன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃப்ரம் ரசயானி யூனிட் மகாராஷ்டிரா. சரிங்களா, ஸோ சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/STயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸும், அன்ரிசர்வ்ட் OBCயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்க, ஸோ கெரியர் ப்ராக்ரஸ் நான் வந்து சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக நான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆகிறேன். என்னுடைய கெரியர் ப்ரொமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, அல்லது சயின்டிஸ்ட் போஸ்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா DOS இஸ்ரோவுடைய பீரியாடிக் மெரிட் பேஸ்டு பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ சிஸ்டம் படி உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி வேக்கன்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.